ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டியில் ஆடிட் ஆஃப் சினிமா. ஓகே, ஸோ ஆடிட் ஆஃப் சினிமா தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஆடிட் ஆஃப் சினிமாவில் என்னென்ன டாபிக்ஸ், மேஜர் டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம், அண்ட் தென் வந்து ஆடு, ஸ்டேட்மெண்ட், ஃப்ரீ பாசஸ், டேக்ஸு, அண்ட் தென் வந்து சேல் ஆஃப் டிக்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட் இன்கம், அட்வான்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், டிப்ரிசியேஷன், எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் கூட ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம். இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு எதுக்கு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் எவ்வளோ வராங்க, அண்ட் தென் மொத்தம் டிக்கெட்டில் எவ்வளோ சீரியல் நம்பர், அண்ட் தென் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு, அட்வான்ஸாக எவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க, அந்த இன்வென்ட்ரி ஆஃப் டிக்கெட்ஸ், இது எல்லாமே எவ்வளோ வச்சுருக்காங்க ஸ்டாக்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும், போய் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் இன் த சென்ஸ், டிக்கெட் எவ்வளோ வந்து சோல்ட் ஆகி எவ்வளோ கேஷ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஃப்ரீ பாசஸ் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக அதை வந்து ப்ராப்பர் அத்தாரிட்டி மூலமாக வெதர் இட் இஸ் இஷ்யூட் ஆர் நாட் அப்படிங்கிறத பார்க்கணும். இஷ்யூட் அண்டர் ப்ராப்பர் அத்தாரிட்டி. ஃப்ரீ பாசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அத்தாரிட்டியில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் கம்மிங் டு த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஈச் டிக்கெட்டோட கலெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் வவுச் அண்ட் வெரிஃபை பண்ணணும். கரெக்டான டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், வவுச் அண்ட் வெரிஃபை பண்ணணும். அண்ட் தென் சேல் ஆஃப் டிக்கெட்ஸ். என்னது? சேல் ஆஃப் டிக்கெட்ஸ். ஸோ அந்த சேல் ஆஃப் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எல்லாமே சேல் ஆகி கேஷ் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் நிறையா அவங்களுக்குன்னு செலவு இருக்கும். ஒரு சினிமா ஹால்னு எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய செலவுலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆட் விளம்பரம் கொடுக்குற செலவு, அண்ட் தென் வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ், அந்த அந்த ஸ்க்ரீனில் போடுறது, இதில் அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் சினிமா ஹாலுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வவுச் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிப்ரிசியேஷன். அவங்களுக்கும் ஒரு சில மிஷினரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சினிமா ஹாலில் சீட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நிறைய ஃபர்னிச்சர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸோ அந்த பர்பஸ்க்காக ஸோ அந்த மாதிரி மிஷினரி ஃபர்னிச்சர் இதுக்கெல்லாம் என்ன ஆகும், டிப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்ராப்ரியேட்டான ரேட்டில் போட்டிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களா, அப்ராப்ரியேட்டான ரேட்டில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிப்ரிசியேஷன் என்ன பார்க்கணும், மிஷினரி ஃபர்னிச்சர் எல்லாமே அப்ராப்ரியான ரேட்டில் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா ஹாலில் போகிறோம், டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வவுச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் இன் த சென்ஸ், இந்த மாதிரி வந்து எப்படின்னா, இப்போ படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அவங்களே தயாரித்து அவங்களே இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை. ஸோ நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து அந்த மூவி வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு தேட்டர் ரன் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த மூவி வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் கம்மிங் டு த ரெஸ்டாரண்ட் இன்கம். ஃபைனலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்கொயரி பண்ணணும். வெதர் ஃபிக்ஸ்டு சம்மா இல்லை ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜா, எப்படி வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேன்டீன், அதாவது ரெஸ்டாரண்ட் இன்கம் டு த சென்ஸ், ரெஸ்டாரண்ட்னா அது எப்படின்னா தேட்டர் தனியாக இல்லாமல் அது கூட மர்ஜ் ஆகிருக்கும். ஸோ முக்கால்வாசி தேட்டரில் அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்டர்வெல்லில் போய் நம்ம பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபுட் ஸ்டஃப் அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, கூல் ட்ரிங்க்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வெதர் இட்ஸ் ஃபிக்ஸ்டு ஆர் இல்லை வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகுதா. ஓகே, ஸோ எல்லா டைம்லேயும் ஒரே அமௌண்ட் வச்சுருக்காங்களா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா ஆடிட் ஆஃப் சினிமா. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆடிட் ஆஃப் சினிமாவில் வர டாபிக்ஸை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஐசிஎம் அப்படிங்கிற தேட்டர். ஓகேவா? ஐசிஎம் அப்படிங்கிற தேட்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க சேல் பண்ண டிக்கெட்டோட. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் தட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சேல் ஆஃப் டிக்கெட் அதோட என்ன இருக்குன்னா ஃப்ரீ பாஸ் டேக்ஸோட வச்சு கொடுத்துருக்காங்களா. ஐசிஎம் தேட்டர் கிவ் ஸ்டேட்மெண்ட் தட் சேல் ஆஃப் டிக்கெட் வித் ஃப்ரீ பாஸ் டு டேக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய செலவாகுது, டிப்ரிசியேஷன் ஆகுது, அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அட்வான்ஸ்டாக ரெஸ்டாரண்ட் இன்கமில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஐசிஎம் அப்படிங்கிறது என்னது, ஐசிஎம் அப்படிங்கிறப்போ
ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம். வாட் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்? இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸு, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம் இல்லையா? ஸோ அதான் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், கரெக்டாக பில்ஸ்லாம் ரிசீவ் ஆகி கரெக்டான விஷயம் வந்து அவங்க கலெக்ஷன் ஆஃப் கேஷ் வந்து கரெக்டாக இருக்கா அந்த தேட்டரில் டிக்கெட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சேல் ஆஃப் டிக்கெட்ஸுக்கும் சேம் அதே மாதிரி டிக்கெட்ஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு அந்த கேஷை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரீ பாஸ்க்கு என்னது, கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்களா, ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டியில் அதை இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்களா ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்களா, இந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வவுச் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சென்ஸ் அதுவும் என்னென்னா அந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம வவுச் பண்ணணும். எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி போஸ்டர் க்ரியேட் பண்ணி ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். அண்ட் தென் வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் அவங்களுக்கு நிறையா வந்து செலவெலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதில் வரதான் இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அது டிப்ரிசியேஷன், மெஷினரி, ஃபர்னிச்சர். ஸோ இதுக்கெல்லாம் என்ன வந்து அப்ராப்ரியேட்டான ரேட் வந்து அவங்க கட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட், அதாவது அட்வான்ஸ் டிஸ்ட்ரிபியூட், அதாவது அட்வான்ஸாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த அட்வான்ஸை யார்கிட்ட கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குற அட்வான்ஸு கரெக்டாக வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் இன்கம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடு சம்ஸ், அது மாதிரி வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ ரேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், என்கொயரி பண்ணி பார்க்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்டஃப்பு, ட்ரிங்க்ஸு இது மாதிரி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் கரெக்டாக நம்ம வவுச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் என்னது ஆடிட் ஆஃப் சினிமா. ஓகே, so better we will see in the next type of entity in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.